ఆళ్వారులు ఈ 10 పాశముల ద్వారా మనకు తెలియజేస్తున్నారు. మనం పాశురాన్ని క్రమంగా అనుసంధానం చేసుకుంటాం, సంత చెప్పుకుంటాం. రామానుజయాపాత్రం జ్ఞాన వైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం. లక్ష్మీనాథసమారంభాం నాథయాపురమధ్యమామస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం. यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मं व्यामोहतः तैतराणतृणाय मेने अस्मद्गुरोः भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. मातापिता इव तनया विभूतिः सर्वं यदेव नियमेन महन्भयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्किरुणं प्रणमामि मूर्ध्ना. भूतं सरश्च महदाह्वयपट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्तान् कृतेण परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. இன்னமுதமூட்டுகே நிங்கே வா பைங்களியே தன்னரங்கம் பாடவல்ல சீர்பெருமாள் பொன்னன் சிலசேர் நுதலியர்வேள் சேரலருகோடங்கள் குலசேகரன் என்னே கூற ஆரங்கடப்பர நண்பர் கொள்ளார் என்றவர்களுக்கே வாரங்குட குடப்பாம்பில் கையிட்டவன்மா தளர வீரங்கெடுத்த செங்கோல் கொல்லிகாவலன் வில்லவர்கோன் சேரன் குலசேகரன் முடிவேம் தரிசிகாமணியே. யாரு எடுத்தாளோ? ராதாவித ராகம் சொல்லுங்கம்மா. ஊரேறு செல்வத்து ராதாவித ராகவன் இல்லையா? கமலா ரங்கநாதன் சொல்லுங்கம்மா. சொல்றேன் மாமா. ஊரேறு செல்வத்து அடியான் சொல்றேன் மாமா. அடுத்து சொல்லுங்கம்மா. உடற்பிறவி. நீங்க அப்புறம் சொல்லுங்கம்மா. கமலா ரங்கநாதன் சொல்லிட்டோம். யான் வேண்டேன் ஆனேர் ஏழ்வென்றான் அடிமை திறமல்லால் கூனேறு சங்கம் இடத்தான் தன்வேங்கடத்து கோனேரி வாழும் குருகாய் இறப்பேனே. சொல்லுங்கம்மா. ராதா வீரராகவன். ஆனாத செல்வத்து ராதா வீரராகவன். ஆனாத செல்வத்து மாமா நான் சொல்றேன். என்ன லேட் பண்றங்கம்மா? எங்களுக்கு லேட்டா இருந்தது. சொல்றேன். ஆனாத செல்வத்து தரம்பயர்கள் தற்சூழ வானாளும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன் தேனார் பூஞ்சோலை திருவேங்கடச்சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடையேனாவேனே. மதுசூதனை எண்ணி அடியந்தாசன். பின்னிட்ட சடையானும் பிரமனும் இந்திரனும் துன்னிட்டு புகழறிய வைகுந்த நீள்வாசல் மின்வட்ட சுடராழி வேங்கடக்கோன் தான் உமிழும் பொன்வட்டில் பிடித்துடனே புகப்பெறுவேன் ஆவேனே. நெக்ஸ்ட் கலாமாலினி சம்பத்.
அடியேன் சாமி. ஒன் பவள வேலை ஒன் பவள வேலை உலவு உலவு தன் பார்க்கடலுள் தன்பார்க்கடலுள் தன்துயிலுமாயோன் தன்துயிலுமாயோன் கழலினைகள் கழலினைகள் காண்பதற்கு காண்பதற்கு பண்பகரும் பண்பகரும் வண்டினங்கள் பண்டினங்கள் பண்பாடும் பண்பாடும் வேங்கடத்து வேங்கடத்து செண்பகமாய் செண்பகமாய் நிற்கும் நிற்கும் திருவுடையேனாவேனே. திருவுடையே நாவேனே. நெக்ஸ்ட் வசுமதி ஜெகநாதன். அடியேனம்மா. கம்பமதையானை கம்பமலையானை கழுத்தகத்தின் கழுத்தகத்தின் மேலிருந்து மேலிருந்து இன்பமரும் இன்பமரும் செல்வமும் செல்வமும் இவ்வரசும் மிவ்வரசும் யான் வேண்டேன் யான் வேண்டேன் எம்பெருமான் எம்பெருமான் ஈசன் ஈசன் எழில் வேங்கடமலமேல் எழில் வேங்கடமலை மேல் கம்பகமாய் கம்பகமாய் நிற்கும் நிற்கும் தவமுடையேனாவேனே. அவமுடையே நாவேனே. பூமா முகுந்தன் சொல்லுங்கம்மா. அடியேனம்மா. மின்னணைய மின்னணைய நுண்ணிடையார் நுண்ணிடையார் உருப்பசியும் உருப்பசையும் மேனகையும் மேனகையும் அன்னவர்தம் அன்னவர்தம் பாடலொடும் பாடலொடும் ஆடலவை ஆடலவை ஆதரியேன் ஆதரியேன் தென்னவென தென் தென்ன தென்னவென தென்னவென வண்டினங்கள் வண்டினங்கள் பண்பாடும் பண்பாடும் வேங்கடத்துள் வேங்கடத்துள் அன்னனைய அன்னனைய பொற்குவடாம் பொற்குவடு பொற்குவடாம் பொற்குவடாம் அருந்தவத்தனாவேனே. அருந்தவத்தே நானே ஆவேனே. அருந்தவத்தனாவேனே. அருந்தவத்தனாவேனே. நெக்ஸ்ட் வெங்கட்மணி. வானாடும் வானாடும் மாமதி போல் மாமதி போல் வெண்குடை கீழ் வெண்குடை கீழ் மன்னவர்தம் மன்னவர்தம் கோனாகி கோனாகி வீற்றிருந்து வீட்டிலிருந்து கொண்டாடும் கொண்டாடும் செல்வர் ஏன் செல்வரியேன் தேனார் பூஞ்சோலை தேனார் பூஞ்சோலை திருவேங்கடமலமேல் திருவேங்கட மலை மேல் காணாராய்ப்பாயும் காணாராய் பாயும் கருத்துடையேனாவேனே. கருத்துடையேன் ஆவேனே. கோதாகிரிஜா. அடியேன் பிறையேறு பிறையேறு சடையானும் செடையானும் பிரமனும் பிரமனும் இந்திரனும் இந்திரனும் முறையாய முறையாய பெருவேள்வி பெருவேள்வி குறை முடிப்பான் குறைமுடிப்பான் மறையானான் மறையானான் பெரியார் வெறியார் தன்சோலை கண்சோலை திருவேங்கடமலமேல் திருவேங்கடமலை மேல் நெறியாய் நெறியாய் கிடக்கும் கிடக்கும் நிலையுடையேனாவேனே. நிலையுடையே நாவேனே. சித்ரா கேசி.
செடியாய செடியாய வல்வினைகள் வல்வினைகள் தீர்க்கும் தீர்க்கும் திருமாலே திருமாலே நெடியானே நெடியானே வெங்கடவா வேங்கடவா நின் கோயிலின் நின் கோயிலின் வாசல் வாசல் அடியாரும் அடியாரும் வானவரும் வானவரும் அறம்பயரும் அறம்பயரும் கிடந்தியங்கும் கிடந்தியெங்கும் படியாய் கிடந்து படியாய் கிடந்து உன் பவளவாய் உன் பவளவாய் காண்பேனே. காண்பேனே. సావర్ణీయుణ్ణి స్వామి చెప్పండి స్వామి. உம்பருலகாண்டு உம்பருலகாண்டு ஒரு குடை கீழ் ஒரு குடை கீழ் உருப்பசிதன் உருப்பசிதன் அம்பொற்கலையல்கொல் அம்பொற்கலையல்குல் பெத்தாலும் பெத்தாலும் ஆதரியேன் ஆதரியேன் செம்பவளவாயான் செம்பவழ்வாயான் திருவேங்கடமென்னும் திருவேங்கடம் என்னும் எம்பெருமான் எம்பெருமான் பொன்மலமேல் பொன்மலைமேல் ஏதேனுமாவேனே. ஏதேனும் ஆவேனே. கண்ணன் பிரேமா மன்னிய மன்னிய தன்சாரல் தன்சாரல் வடவேங்கடத்தான் தன் வடவேங்கடத்தான் தன் பொன்னியலும் பொன்னியலும் சேவடிகள் சேவடிகள் காண்பான் காண்பான் புரிந்திரைஞ்சி புரிந்திரைஞ்சி பொன்னவிலும் பொன்னவிலும் கூர்வேல் மூவேல் குலசேகரன் சொன்ன குலசேகரன் சொன்ன பன்னிய நூல் பண்ணிய நூல் தமிழ் வல்லார் தமிழ் வல்லார் பாங்காய பாங்காய பத்தர்களே பக்தர்களே ஊனானாத ஊனானாத பின்னிட்ட பின்னிட்ட பொன்கம்பம் முன்கம்பம் மின்வான் மின்வான் பிறை செடி விளை செடி கும்பர் மன்னிய தரு உம்பர் மன்னிய தரு குலசேகர ஆழ்வார் திருவடிகளே சரணம். குலசேகராழ்வார் திருவடிகளே சரணம். కులశేఖర ఆళ్వారు మంచి యోగ్యత గలవారు. కైంకర్యం చేయాలని కోరుకుంటున్నారు. ఎలా కైంకర్యం చేయాలి, ఏ ప్రకారంగా కైంకర్యం చేయాలి, మానవుడిగా ఉంటే ఆయుస్సు అయిపోతే తర్వాత ఇక్కడి నుంచి బయలుదేరి వెళ్ళిపోతాం. ఈ ప్రకారంగా వారు చాలా ఆలోచించి సరే నేను తిరుమల కొండలో ఏదో ఒక విధంగా వాసం చెయ్యాలి, అందువల్ల ఒక జంతువుగా ఉంటాను, ఈ ప్రకారంగా వారు ప్రార్థిస్తున్నారు భగవంతుణ్ణి. ఒకదానిపై ఒకటి ఒకదానిపై ఒకటి పోతూ ఉంటుంది. ఆ విషయాన్ని మనం ఈ 10 పాసురాలు చూస్తున్నాం. குலசேகர பெருமாள் ஆழ்வார் கைங்கரியம் பண்ணணும் ஆசைப்படுறார். அதுவும்
திருமல க்ஷேத்திரத்துல கைங்கரியம் பண்ணணும், மலைமேல் கைங்கரியம் பண்ணணும். சரி, இந்த மனுஷ ஜென்மாவோட பண்ண முடியுமான்னா அது நமக்கு எவ்வளோ ஆயுசு இருக்கோ அவ்வளோலாம் இங்க இருப்போம், அதுக்கப்புறம் போயிடுவோம். சரி, ஏதோ ஒரு விதமா மலையில வாசம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தகுந்தபடியாக என்னென்ன ஒரு ஜென்மாவை எடுத்தா எப்பொழுதுமே இந்த கைங்கரிய பாக்கியம் கிடைக்கும் என்கின்ற ஒரு ஆர்வத்தோடு குலசேகர ஆழ்வார் இந்த பாசுரங்கள் மூலமாக தம்முடைய அபிப்பிராயத்தை ஆவிஷ்கரணம் பண்றார். முதல்ல ஊன் ஏறு செல்வத்து உடற்பிறவி ஆண் வேண்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது பெருமாள் என்ன பண்ணார்? ஆனேர் ஏழ்வென்னால் இடைமைத்திறமல்லார் அப்படின்னு சொல்லும் பொழுது நப்பின்ன பிராட்டிய கல்யாணம் பண்ணிக்கணும். அதனால பெருமாள் என்ன பண்ணார்னா அந்த 7 ரிஷபங்களை ஏர் ஏழ்வென்னான் அப்படின்னு சொல்லும்படியாக அந்த எருதுகளை வென்றான். இந்த உடல் பிறவி ஆண் வேண்டேன், ஊனேறு செல்வத்து உடற்பிறவி. ஊனேறு அப்படின்னா இந்த மாம்சம் இருக்கே, இந்த மாம்சத்தினால இந்த சரீரமானது பெருகின்றே இருக்கு. இப்பேற்பட்ட மனுஷ ஜென்மா எனக்கு வேண்டாம் அப்படின்றார். கூனேறு சங்கமிடத்தாம் தன் வேங்கடத்து எம்பெருமானுடைய இடது கையில பாஞ்சஜன்யம் என்கின்ற ஒரு சங்கம் இருக்கின்றது. அந்த சங்கத்தை தரித்து கொண்டிருக்கிற ஓ எம்பெருமானே, ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, கோன் ஏறி வாழும் குருகாய் பிறப்பேனே. இந்த சுவாமி புஷ்கரணி இருக்கே மலையில, அந்த சுவாமி புஷ்கரணியில நான் குருகாய் பிறப்பேனே, அதாவது ஒரு கொக்கு போல நான் பிறக்கணும். அதனால உனக்கு கைங்கரியம் ஒரு திருமல க்ஷேத்திரத்துல நான் இருந்துட்டே இருப்பேன் என்று பிரார்த்தனை பண்றேன். కులశేఖర ఆళ్వారులు ఆ నప్పిన్న విరాట్ని వివాహం ఆడడానికై మంచి బలిష్టములైనటువంటి 7 ఎద్దులను జయించిన భగవానుకు దాస్యాన్ని చేయడమే తప్ప మానవ జన్మ ఇంక కోరకూడదు. இந்த உடற்பிறவி ஆனேர் ஏழ்வென்னா இடைமைத்திறமல்லார் అంటే భగవంతుడికి ఉన్నటువంటి ఒక సామర్థ్యం. అందరినీ కూడా అతను తన యొక్క పరాక్రమంతో జయిస్తాడు. ఊనేరు సెల్వత్తు ఉడప్పిరవి ఆన్వేటే అని చెప్పినప్పుడు ఈ మాంసాన్ని పెంచే ఈ సంపదను కలిగినటువంటి ఈ మానవ జన్మ నాకు వద్దు స్వామి అని కోరుతూ, స్వామి కూనేరు సంగమిడత్తాం తన్ వెంకడత్తని చెప్పినప్పుడు పాంచజన్యం అనేది భగవంతునికి ఎడమ చేతిలో అలా ప్రకాశిస్తూ ఉంటుంది. అట్టే ఇడత్తాం తన్ వెంకడత్తు కోనేరి వాഴുం ఆ పాంచజన్యం ఎలా ఉంటుంది? ఆ పాంచజన్యాన్ని ఎడమ చేతిలో భగవాను యొక్క స్వరూపం అత్యద్భుతంగా ఉంటుంది. ఓ స్వామి, ఒకే ఒక కోరిక, నీ స్వామి పుష్కరిణి ఉందే, స్వామి పుష్కరిణి చాసు అనే రీతిగా అది చాలా మంచి పుష్కరిణి. ఆ స్వామి పుష్కరిణిలో నీవు కోన్ ఏరి వాழுం కురుహాయ్ భిరప్పేనే అంటే ఆ పుష్కరిలో నివసించేటువంటి నీటి కొంగగా నేను పుట్టగలనా అని ప్రార్థన చేస్తున్నారు. కారణం ఏమిటంటే ఈ తిరుమలలో వాసం చెయ్యాలి. తిరుమలలో ఉండి భగవంతుణ్ణి మనం దర్శించుకుంటూ ఉండాలి. అదే నా ప్రార్థన అన్నారు. అందువల్ల ఓ స్వామి, నన్ను నేను కాపాడుకోవాలి, నీ యొక్క అనుగ్రహం కావాలి. నీ యొక్క అనుగ్రహం కావాలంటే ఎప్పుడు జనాలు ఉంటూనే ఉంటారు. తిరుమల క్షేత్రంలో అలాగే ఉన్నారు.
అందువల్ల నీటి కొంగగా అయినా నేను పుడితే బాగుంటుందని ఆళ్వాలు కోరుతున్నారు. రెండవ పాసురంలో ఆనాద செல்வத் தரம்பையர்கள் தற்சூழ வானாளும் செல்வம் மன்னரசும் யான் வேண்டேன் தேனார் பூம்சோல திருவேங்கடச் சுனையில் மீனாய் விரக்கம் విధుడయనావేనే. ఈ యవ్వనం అని చూడండి. ఈ యవ్వనం అనేది ఆ ఏనాటికి నశించదట. ఎవరి విషయంలో? వాళ్ళ విషయంలో. ఇప్పుడు అరంబయర్ అంటే రంభ, తంచూడ వాణాళం స్వల్పము అనేప్పుడు ఏనాటికి నశించినటువంటి యవ్వనమనే సంపదను కల రంభ, ఊర్వశి, మేనక మొదలైన అప్సరసలు ఇక్కడ పరివేష్టి ఉంచి ఉండగా స్వర్గాన్ని పాలించే సంపదను, ఈ భూమిని పరిపాలించే ఐశ్వర్యాన్ని నేను కోరును స్వామి. తేనారు పుంసోల తిరువేంకటచ్చులని చెప్పినప్పుడు తేనె నిండుగా ఉండేటువంటి పూలను గల తోటలను కలిగిన శ్రీ వెంకటాచలంలో మీనాయిభిరక్కం విధుడియనావేనే. ఓ స్వామి, కొండ వాగు ఉన్నదే, కొండ వాగులో చేపగా అయినా పుట్టేటువంటి భాగ్యాన్ని నాకు ఇవ్వగలరు అని స్వామిని ప్రార్థిస్తున్నారు. మొదటి పాసురం ద్వారా నీటి కొంగగా పుట్టాలి. రెండవ పాసురం ద్వారా ఆ చేపగా అయినా నేను పుట్టే భాగ్యాన్ని నీవే నాకు అనుగ్రహించాలి స్వామి కోరుతున్నారు. ஆனாத செல்வத்து அரம்பையர்கள் தம் சூழ, அதாவது எப்பொழுதுமே அந்த யவ்வனமானது நஷ்டமே ஆக, அந்த மாதிரி அரம்பையர்கள் தம் சூழ, ரம்பா, ஊர்வசி, மேனகா என்கின்ற அந்த அப்சரசுகள்லாம் அப்படி சுத்து இருந்த போது வானாளும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன், ஸ்வர்க்கத்தை பரிபாலம் பண்ற சம்பதையே எனக்கு வேண்டாம், இந்த பூமியை பரிபாலிக்கிற சம்பதையே எனக்கு வேண்டவே வேண்டாம். ஆனா எம்பெருமானே, இந்த వెంకటాచలத்துல తెలుగులో చెప్తున్నానా, ఈ వెంకటాచలాన్ని இந்த வெங்கடாச்சலத்துல நான் ஒரு அருவி எல்லாம் கொட்டிகிட்டே இருக்கு, அங்க ஒரு மீனாக நான் பிறந்தால் எனக்கு அதுவே மகத் பாக்கியமா இருக்கும் என்று இந்த பாசுரத்தின் மூலமாக సాధిக்கிறார். ఒక్కొక్క పాసురం కూడా రత్నం ఇక్కడ. పిన్నిట్ట శడయానం పెరమనమిందిరం అనేటువంటి పాసురం ద్వారా ప్రతిరోజు కూడా శ్రీ వెంకటేశ్వరుడికి ఆరాధన చేస్తూ ఉంటారు. ఆరాధన చేసే సందర్భంలో ఆ భగవంతుడి గండూషమంతా అంటే నోరు పుక్కిలి ఇదంతా చేస్తూ ఉంటారు. పొన్వట్టెలు బిడితుడనే పొగపెరువన. ఓ స్వామి, ఒక పొన్వట్టెల్ అంటే ఒక అద్భుతమైనటువంటి స్ఫటికం లాగా ఉండేటువంటి దాని చేతిలో పెట్టుకొని అంతరంగ వృత్తిని చేసేవారితో ప్రతిదినం నేను లోపల ప్రవేశించే భాగ్యాన్ని పొందాలని కోరుతున్నారు. பின்னிட்ட சடையானும் பிரவணம் எந்திரனும் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாருமே எம்பெருமானை சேவிப்பதற்காக ஒரு கியூ லைன்ல இருக்காராம். யார் அப்படின்னா சிவன், பிரம்மா, தேவேந்திரன் இவெல்லாம் ஒருத்தருக்கு தள்ளிட்டே இருக்காராம். ஆனா இந்த திருமல கஷேத்திரமானது பூலோக வைகுண்டம் சொல்லுவார். அந்த க்ஷேத்திரத்துல மின்வெட்ட சுடராழி வெங்கடக்கோன் தானுமிழம் பொன்வட்டில் பிடித்துடனே அப்படின்னு சொன்னா அக்கட அதாவது ரொம்ப அழகா இருக்கக்கூடிய பிரகாசவந்தமா இருக்கக்கூடிய ஒரு ஸ்படிகத்தை நான் கையில வச்சுட்டு பெருமாளுக்கு அந்தரங்க கைங்கரியம் பண்ணுகிறேன் என்று சாதிக்கிறார். இந்த மாதிரி ஒவ்வொரு பாசுரமே அந்த திருவேங்கடமுடையான் எழுந்தருளி இருக்கின்ற அந்த திவ்ய தேசத்தை அடையும். அதுக்குதான் பெருமாள் இவ்வளோ பாட்டுப்படுறார். மீதி கிளாஸ் நாளைக்கு சொல்லிக்கலாம். రికార్డింగ్ క్లోజ్ చేయండి. ధన్యవాదాలు మామ. మా సంతోషం. నమస్కారం మామ.
నమస్కారం ధన్యోస్మి. నమస్కారం 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 ధన్యవాదాలు. ధన్యోస్మి స్వామి. అయ్యా ధన్య